الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير صدق الله العظيم وبلغ رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. களிமண்ணிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிருஷ்டித்து அன்னவர்களுக்கு துணைவியராக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு மத்தியில் அன்பையும் பரஸ்பரத்தையும் அந்நிய ஒன்னியத்தையும் உருவாக்கிய வல்ல ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் என்றென்று முறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அறியாமையிலே மூழ்கி தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த அரேபிய சமூகத்தை சகோதரத்துக்காக நேர்வழிப்படுத்திய உத்தம தூதர் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவருடைய அடிச்சுவடுகளை தங்களுடைய வாழ்க்கையிலே சற்றும் பிசகாது எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன், தபு தாபீன்கள் மற்றும் இறுதி நாள் வரைக்கும் இந்த தீன் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் இறுதி நாள் வரை சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நன்னோக்கத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எப்போதும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படியாகவும் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு எங்களுடைய வாழ்விலே எந்த நல்ல விடயத்தை எடுத்து நடந்து கொள்ளும்படியாக எமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அத்தகைய விடயத்தை எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும் எத்தகைய விடயத்தை விட்டு விலகி ஒதுங்கி தவிர்த்து நடந்து கொள்ளும்படியாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறதோ அத்தகைய விடயத்தை வாழ்விலிருந்து முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி தவிர்த்து நடந்து கொள்ளும்படியாக முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசியத்தினும் அன்பு நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தக்வாவுடைய விடயத்தில் அவனுடைய அன்பையும் அருளையும் என்றென்றும் அருள்பாலிப்பானாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு இந்த பூமிக்கு மேலால் கண்ணியமான ஒரு படைப்பினமாக அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்திருக்கிறான், சிருஷ்டித்திருக்கிறான். இந்த மனிதர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அழகான வடிவமைப்பிலே அழகான தோற்றத்திலே படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறும்போது சொல்லுகிறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாம் மனிதனை அழகான தோற்றத்தில் அழகான வடிவமைப்பிலே நாம் மனிதர்களை படைத்திருக்கிறோம், சிருஷ்டித்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே மனிதனுக்கு எந்த ஒரு குறையுமின்றி இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கிறான். நாளை மறுமைக்காக அவன் தயார் செய்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரம் அவன் ஒரு நல்ல ஒரு மனிதனாக அவன் மாறி இந்த உலகத்தில் இருந்து அவன் விடைபெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு முன்மாதிரி நபியையும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தந்திருக்கிறார். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை அழகாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எப்படி வாழக்கூடாது என்பதையும் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் எந்த நன்மைகள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே வாழ்க்கை என்பது அது ஒரு வட்டாரம். நீண்ட காலம் நினைத்தது போன்று இந்த உலகத்திலே வாழ முடியாது. குறுகிய காலத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துதான் செல்ல வேண்டும். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. கரூனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா பைன உம்மத்தி 60 வ 70, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் அவனுடைய வாழ்க்கையை அவன் சிறப்பாக சீராக அமைத்துக் கொள்வது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கட்டாய கடமையாக இருக்கிறது. எனவே உலகத்தில் வாழுகின்ற நேரம் நாம் நினைத்தது போன்று வாழ முடியாது. அல்லாஹ் வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டம் கட்டமாக தருகின்றான். இந்த கட்டத்திலே மிக முக்கியமான ஒரு கட்டம் வாலிப பருவம் என்பது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமை நாளில் முதலாவது கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் 4 கேள்விகளுக்கு பதில் கூறாதவரை ஒரு அடியான் அவனுடைய கால்கள் செயற்படாது, அடுத்த 8 கூட எடுத்து வைக்க முடியாது. முதலாவது கேள்வி, உன்னுடைய வாழ்நாளை நீ எவ்வாறு கழித்தாய்? உனக்கு அருளப்பட்ட உன்னுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது? இவைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, இரண்டாவது, உனக்கு தந்த வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய்? அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். மூன்றாவது, உனக்கு தந்த பொருளை எப்படி சேர்த்தாய்? அதனை எவ்வாறு நீ செலவழித்தாய் என்ற கேள்வி இருக்கிறது. நான்காவது, கற்ற கல்வியை கொண்டு என்ன அமல் செய்தாய் என்ற கேள்வி இருக்கிறது. அன்பானவர்களே, இவைகளுக்கு பதில் சொல்லாதவரை எங்களுடைய கால்களை அடுத்த 8 கூட எடுத்து வைக்க முடியாது. இதிலிருந்து தெளிய வருவது என்ன? நாளை மறுமை நாளில் எங்களுக்கு தரப்பட்டிருந்த அந்த வாலிபத்திற்கென தனி கேள்வி கணக்கு இருக்கிறது. இந்த வாலிபத்தை நாம் எந்த முறையிலே இந்த வாழ்வாதாரத்தில் பயன்படுத்துகிறோம்? இந்த வாழ்க்கையில் எந்த முறையில் இந்த வாலிபத்தை நான் பயன்படுத்தி இருக்கிறேன்? என் மூலமாக, இந்த வாலிபத்தின் மூலமாக எத்தனை பேர் பிரயோஜனம் அடைந்திருக்கிறார்கள்? என்னுடைய வாலிபம் இந்த இஸ்லாத்தை உயர்த்துவதற்கு என்ன செய்திருக்கிறது? நான் இந்த வாலிபத்திலே இருக்கின்ற போது ஒரு இபாதத்துடைய மனிதனாக, ஒரு ஆன்மீகம் உள்ள நல்ல பண்பாடுள்ள ஒரு வாலிபனாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறேனா என்பதை சிந்திப்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அனைவருக்கும் குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா தன் நாடியோருக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுத்த நாம் சிறந்த முறையில் இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்து அந்த வாலிபத்தை சரியான முறையில் கழிப்பதற்கு உறுதுணையாக பெற்றோர்கள் நாம் நிற்க வேண்டும். இல்லையெனில் பிள்ளையை பெற்றெடுத்தோம், அது தானாக வளர்ந்த பிள்ளையாக மாறிவிடும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்தின். நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நாளை அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும். அன்பானவர்களே, யாராக இருந்தாலும் சரி, நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும். உனக்கு இந்த நியமத்தை தந்தோம், இந்த நியமத்தை நீ எவ்வாறு வளர்த்தாய்? அந்த பிள்ளை வாலிபத்தை அடைந்தது, அந்த வாலிபத்தை எவ்வாறு கழித்திருக்கிறது? அன்பானவர்களே, அல்லாஹ் ரஜபுடைய மாதம், ஷாபானுடைய மாதத்தை தருகிறான். ஏன்? அந்த ரமலானுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக. ஆரம்ப சின்ன அந்த வயதிலிருந்து அந்த வாலிபத்தை அடைகின்ற போது நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பயிற்சி வைக்க வேண்டும். அந்த பிள்ளையுடைய வாலிபம் எப்படி இருக்க வேண்டும்? அன்பானவர்களே, அழகான உதாரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை நீண்ட நாட்களுக்கு பின்னால், நீண்ட காலங்களுக்கு பின்னால் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். ஆனால் அந்த குழந்தையை அறுத்து பலியிட வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுக்க முடியாது. தன்னுடைய அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல அபிப்பிராயம் கேட்கிறார்கள். யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபன்துர் மாதா தரா. قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين.
என்னுடைய அருமை தந்தையே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் நீங்கள் நிறைவேற்றுங்கள். இதற்கு நீங்கள் மாற்றம் செய்து விடாதீர்கள். நாளை பொறுமையாருடன் என்னை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அந்த குழந்தை தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் சொல்லுகிறது. அந்த வாலிபம் அழகான முறையில் வளர்க்கப்பட்டது அன்பானவர்களே. ஆனால் இன்று என்னுடைய குழந்தை, உங்களுடைய குழந்தை இருக்கிறது. ஒரு கேள்வியை கேட்டால் குழந்தை வாப்பாவை விட ஒரு படி மேல. சில பிள்ளைகள் வாப்பாவிடத்தில், வாப்பா உங்களுக்கு அப்செட் மெண்டல் பைத்தியமான கேட்கிற அளவுக்கும் இன்றைக்கு வாலிபர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் அன்பானவர்களே. எனவே இந்த வாலிபம் என்பது மிக முக்கியமானது. இன்றைய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை விட மூளைகளும் உணர்ச்சிகளும் ஆக்கிரமிக்கப்படுவது மிகவும் பயங்கரமானது என்று பல அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே. உணர்ச்சிகளும் மூளைகளும் ஆக்கிரமிக்கப்படுவது என்பது என்ன? இதன் மூலமாக ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று பரவலாக எல்லா இடத்திலும் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று, பிள்ளை சுமார் 12 வயது அல்லது 15 வயதை எட்டிவிட்டால் அந்த பிள்ளைக்கு ஸ்மார்ட் போன் தேவை. அன்பானவர்களே, இதன் மூலமாக எத்தனையோ குழந்தைகள் இன்று சின்ன பின்னமாக இருக்கிறார்கள். எத்தனையோ வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே. 12 வயதாகிவிட்டால், 15 அந்த டீனேஜ் பருவத்தை அடைந்து விட்டால் வாப்பா பெற்றோர்கள் மொபைல் போன், ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்கலன்னா தற்கொலை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே. உணர்ச்சிகள் தூண்டப்படுகிறது. இதன் மூலமாக எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பானவர்களே. இதன் மூலமாக ஆபாச இணையதளங்கள் மூலமாக எத்தனையோ தேவையற்ற, எங்களுடைய மார்க்கம் எதிரே ஹராமாக்கி இருக்கிறதோ இவ்வாறான செயல்களில் இன்று வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய கால நேரங்களை இந்த இணையதளங்களின் மூலமாக வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று இதன் மூலமாக இன்று போதைக்கு எங்களுடைய வாலிபர்கள் அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே. சொல்ல வேண்டியது அவசியம் அல்ல. ஆனால் இன்று நாம் எதனை பார்த்தாலும், பத்திரிகையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது நியூஸ் பார்க்கிறதாக இருக்கலாம், பேஸ்புக், எதை எடுத்தாலும் இன்றைக்கு என்ன நடக்குது? 12 வயது எங்களுடைய நாட்டில் நடந்த விடயங்கள், 12 வயது, 15 வயது, 18 வயது, 20 வயது, 22 வயது என்று வருடங்கள் இருக்க தான் மதுபானம் அருந்துவதற்கு பணம் கேட்கின்றான். தாய் மறுப்பதற்கு தாயை கொலை செய்கின்ற வாலிபர்கள் இன்று மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சமூகத்திலே. தான் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறேன், அதனை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் தூக்கிலே தொங்கி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே. ஓரிரு தினங்களுக்கு முன்னால் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டால் தாய் விளங்குவது கிடையாது, சகோதரி விளங்குவது கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் கிடையாது, விளங்குவது கிடையாது. தன்னுடைய உடன் பிறந்த தங்கையாக இருந்தாலும் இல்ல, தான் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, எதுவும் விளங்குவதில்லை. அவருக்கு அந்த போதை மற்றும் தான் முக்கியம் அன்பானவர்களே. கொலை செய்யவும் தயாராக இருக்கிறார்கள் அன்பானவர்களே. பெற்றோர்களே, பொறுப்புதார்களாக இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அழகாக வளர்க்கிறோம், வளர்த்து எடுத்திருக்கிறோம். ஆனால் இன்று காலையாகிவிட்டால் மாலையாகும் வரைக்கும், மாலையாகிவிட்டால் காலையாகும் வரைக்கும் எங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனிப்பது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது அன்பானவர்களே. என்னுடைய பிள்ளை தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், யாருக்கும் சொல்லலா, நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் அதெல்லாம் சொல்லி தப்பவும் முடியாது. கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளை இடத்துல ஒரு கெட்ட பழக்க வழக்கம் இருந்தா சொல்ற நேரம் நாங்க எப்படி சொல்றது, எங்கட பிள்ளை தோளுக்கு மேல வளர்ந்திருக்கிறார் அன்பானவர்களே, அந்த பிள்ளை நாசமாகிடும், அந்த பிள்ளை நாசமாகிடும் அன்பானவர்களே. எனவே எங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கண்காணிப்போம். பிள்ளை வீட்டில் இருந்து போகுது, மாலையாகி போறான், இரவு 12, 1 மணி, 2 மணி பஜார்ல இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள் அன்பானவர்களே. யாரையும் குறை சொல்லவில்லை, யாருடைய குறைகளை சொல்லவும் இல்லை, நிதர்சனம் நடந்து கொண்டிருப்பதை சொல்லுகிறேன் அன்பானவர்கள்.
பெற்றோர்களுக்கு எதுவும் தெரியா. பிள்ளை எத்தனை மணிக்கு வாரான், வீட்டுக்கு பிள்ளை எத்தனை மணிக்கு வாரான், காலையில எத்தனை மணிக்கு எழும்புறான், எதுவும் தெரியா. பெற்றோருடைய வேலை என்ன? அவங்க 10 மணி ஆகினா உறங்கிடுவாங்க. காலையில 4 மணி 5 மணிக்கு எழும்பினா அவங்களோட வேலையை பார்க்க அவங்க பேய்த்துடுவோம் அன்பானவர்களே. ஆனா பிள்ளைகளுடைய நிலைப்பாடு அது ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் அன்பானவர்களே, பெண் பிள்ளையாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளை அவதானிப்பது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாலிபத்தை அழகான முறையில் கழிப்போம் அன்பானவர்களே. வாலிபம் என்பது மிக முக்கியமானது. இந்த வாலிபத்தின் மூலமாக எத்தனையோ விடயங்களை சாதிக்க முடியும். இந்த வாலிபத்தின் மூலமாக எத்தனையோ விடயங்களை சாதிக்க முடியும். சாதித்து காட்டியவர்கள் பலர். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வின் நிலையை தவிர எந்த நிலையும் கிடைக்காத அந்த தருணத்தில் அல்லாஹ் 7 கூட்டத்தினருக்கு நிழல் அளிக்கிறான். அதுதான் அல்லாஹ்வினுடைய இபாதத்தின் மூலமாக வளர்ந்த வாலிபனுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்கிறான். எனவே வாலிபர்களே, கொஞ்சம் சிந்திப்போம். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் 5 நேரமும் தொழுகிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்திப்போம். ஆனால் இன்று வாலிபர்கள் எதை எடுத்தாலும் பொறுப்போக்குத்தனமாகத்தான் இருக்கிறார்கள் அன்பானவர்களே, யாராலும் மறுக்க முடியாது. இந்த வாலிபத்தை அழகான முறையில் கழிப்போம். எங்களிடத்துல நல்ல ஒழுக்க பழக்க வழக்கங்களை உருவாக்கிக் கொள்வோம். எங்களுக்கு தெரியும், எங்க சென்றாலும் எந்த ஊர்களுக்கு போனாலும் சொல்லுவாங்க, எங்கட ஊரை பத்தி பேசுவாங்க. ஏன்? பெரியோர்கள் போனா சிறியோர்கள் பைக்ல போற நேரம் இறங்கி போவாங்க. பெரியாக்கள் இருக்கக்கொல, சின்ன பிள்ளைகள் இருக்கக்கொல, பெரியாக்கள் வார நேரம் அவங்க எழுந்து மரியாதை செலுத்துவாங்க. இப்படி பல விடயங்களுக்கு பெயர் சொல்லப்பட்ட எங்களுடைய கிராமம் இன்று தேவையற்ற விடயங்களுக்காக எங்களுடைய ஊரினுடைய பெயர் சூட்டப்படுகிறது அன்பானவர்களே. வாலிபர்களே, இது எங்களுக்கு பொறுப்பு. பெற்றோர்கள் மட்டுமல்ல, உங்க இடத்திலேயும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். உன்னுடைய வாலிபத்தை நீ எவ்வாறு கழித்தாய்? என்ன பதில் சொல்ல போறோம் அன்பானவர்களே? எங்களுடைய ஊரினுடைய முன்னேற்றத்திற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? என்ன பங்களிப்பு இருக்கிறது? இந்த ஊரினை முன்னேற்ற நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம் அன்பானவர்களே. எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர், சஹாபாக்கள் உட்பட, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையினுடைய அந்த வாலிப பருவத்தை பாருங்கள். நபி பட்டம் கிடைக்கிறது 40வது வயது. அதற்கு முன்னால் உள்ள காலங்கள், அது வணிகத்துறையாக இருக்கலாம். அதில் உள்ள அந்த வாலிபத்தினுடைய நேர்மை, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை திருமணம் செய்து கொண்டார்கள். நபி பட்டத்தை அல்லாஹ் வழங்கியதற்கு காரணம் என்ன? அந்த ஜாஹிலிய சமூகம் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் அமீன், நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்று பெயர் சூட்டினார்கள். ஏன்? வாலிபம் அந்த அளவுக்கு அழகாக இருந்தது, சிறப்பாக கழித்தார்கள் அன்பானவர்களே. ஆனால் இன்று உங்களுடைய வாலிபம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் ஒரு கணம் சிந்திப்போம். முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெறுமனே 17 வயது சிந்து சமவெளியை கைப்பற்றியிருக்கிறார்கள். அதே போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக அனுப்பப்பட்ட முஸ்அப் இப்னு உமைர் ஒரு வாலிபர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு வாலிபராகத்தான் இருந்தார்கள். இதே போன்று ஸ்பெயினை கைப்பற்றியவர் தாரிக் பின் ஜியாத் வெறுமனே 21 வயது அன்பானவர்களே. எல்லோரும் வாலிபர்களால் தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்று எங்களுடைய வாலிபர்கள் சாதித்த விடயம் என்ன? எத்தனையோ கிராமங்களை எடுத்துக் கொள்ளலாம், எத்தனையோ ஊர்களை எடுத்துக் கொள்ளலாம். வாலிபர்கள் ஒரு கூட்டாக சேர்ந்து தன்னுடைய கிராமங்களை மாற்றி அமைத்த எத்தனையோ முன் உதாரணங்கள் இன்று சமூகத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வாலிபர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? என்னுடைய இந்த டீனேஜ் பருவம், என்னுடைய வாலிப பருவம், நான் குதூகலமாகத்தான் இருப்பேன், எனக்கு எப்ப பார்த்தாலும் நான் ஃபன், இசை, போதை,
இதுக்குத்தான் இன்றைக்கு எங்களுடைய வாலிபர்கள் மாறி இருக்கிறார்கள். அன்றைய வாலிபர்கள் சாதித்த விடயங்கள், இன்றைய வாலிபர்கள் எதனை சாதித்திருக்கிறோம்? ஒரு கணம் சிந்திப்போம் அன்பானவர்களே. யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. எங்களுக்கு தெரியும், இந்த ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாள் நிறைவு பெற்றிருக்கின்ற தருணங்கள், அதிலே மிக முக்கியமான ஒரு அமல் குர்பானுடைய அமலாக இருக்கிறது. சுமார் எங்களுடைய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. அயல் கிராமங்களை எடுத்து பார்க்கின்ற போது சுமார் 500 குடும்பம், அதற்கு குறைவாக இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கிறது அன்பானவர்களே. ஆனால் அவருடைய கிட்டத்தட்ட குர்பானி பிராணிகள் 36-40க்கு மேற்பட்டாக இருந்தது. எதனை சொல்ல வாரேன் அன்பானவர்களே? குர்பான் வசதி படைத்தவர்கள் கொடுக்க வேண்டும், அவர்கள் கொடுத்தார்கள். எதனை சொல்ல வருகிறோம் என்றால், வாலிபர்கள் ஒன்றிணைந்துதான் அதனை செய்தார்கள். வாலிபர்கள் ஒன்றிணைந்துதான் அதனை செய்தார்கள். ஒவ்வொரு வருடமும் வாலிபர்கள் ஒரு கூட்டம் ஒன்றிணைந்து இந்த குர்பானுக்கு என்ன பல ஆட்களை ஒன்றிணைத்து இவ்வாறான வெற்றிகரமான செயலை செய்திருக்கிறார்கள் என்றால் ஏன் எங்களால் முடியாமல் இருக்கிறது அன்பானவர்களே? வாலிபர்களே, கொஞ்சம் சிந்திப்போம். ஒவ்வொரு முஸ்லிம் கிராமங்கள்ல ரமலானுடைய காலத்துல சுமார் 10-12 தலைப்புகள்ல ஒரு பாடநெறிய உள்ளடக்கி வாலிபர்கள் ஒன்றிணைந்து ஊர் மக்களுக்கென தனி பாடநெறிகளை உள்வாங்கப்பட்டு பெண்களுக்கு தலைமையான வகுப்புகள் நடாத்தப்பட்டது. ஏன் செய்தார்கள்? வாலிபர்கள் முன்னின்றார்கள், ஒத்துழைத்தார்கள். ஊர் மக்களை அழகான ஒரு வடிவமைப்பிலே எடுக்க வேண்டும், ஊர் மக்களுக்கு நல்லதை போதிக்க வேண்டும். வாலிபர்களால் எங்களால் முடியும் என்பதை காண்பித்தார்கள் அன்பானவர்களே. எத்தனையோ கிராமங்களில் ஜனாதா சங்கம் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் வாலிபர்கள் ஒன்றிணைந்த அன்பானவர்களே. இதன் மூலமாக எத்தனையோ விடயங்களை சாதித்து காண்பித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு எங்கட வாலிபர்களுக்கு என்ன தெரியும் அன்பானவர்களே? ஜனாசா மையத்து வீட்டுக்கு போறோம், மையத்தை பார்க்கிறோம், இது மட்டும்தான் தெரியும். குர்பான் இறைச்செடுக்கிறோம், போறோம், சாப்பிடுறோம், இது மட்டும்தான் தெரியும். ஊர்ல நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதை செய்யறோம், அது மட்டும்தான் தெரியும். ஆனால் ஊரினுடைய முன்னேற்றத்திற்கு எதுவும் தெரியா. நாங்கள் தயாரில்லை, நாங்கள் கோழைகளாக இருக்கிறோம். ஆனால் அன்றைய முஸ்லிம்கள் கோழையாக இருக்கவில்லை. தன்னுடைய இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் மேலோங்குவதற்கு மிக முக்கியமாக இருந்தார்கள் வாலிபர்கள் அன்பானவர்களே. ஏன் நாங்கள் இன்று கோழையாக இருக்கிறோம்? ஒரு கணம் சிந்திப்போம் அன்பானவர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும், சிலை வணங்கிய அந்த மக்களை, சிலைகளை உடைத்து நொறுக்கி இந்த மார்க்கம் மேலானது, நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு தன்னுடைய உயிரையும் கூட தயங்காது அதனை உடைத்தெறிந்தார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த அந்த சோதனையை கூட அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். அதன் மூலமாக அந்த வாலிபத்தை அல்லாஹ் அழகான முறையில் கழித்தலுக்கு கொடுத்த சன்மானம், நபி பட்டத்தை அல்லாஹ் கொடுக்கிறார் அன்பானவர்களே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு, அந்த வாலிபம் எத்தனை பெண்கள் கண்டாலும் அந்த அழகை ரசிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் அழகை கொடுத்திருந்தார். ஆனால் அவர்களுடைய அந்த தக்வா, அந்த ஆன்மீகம், அந்த இறையச்சம் அவர்களை விட்டுக் கொடுக்கவில்லை. தன்னுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும், என்னுடைய இஸ்லாம் மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள் அன்பானவர்களே. அந்த பெண்மணி தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்கு அழைத்தும் கூட மறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய அந்த இறையச்சம் உள்ளத்திலே இருந்தது அன்பானவர்களே. தான் செய்த பழியை சுமந்து கொண்டு, செய்யாத பழியை சுமந்து கொண்டு தான் செய்தது போல சுமார் 12 வருடங்கள் சிறைவாசகத்தை அனுபவித்தார்கள். அல்லாஹ் அவர்களை கைவிடவில்லை. இதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சன்மானம் என் அன்பானவர்களே, கனவுக்கு விளக்கம் சொல்லும் தன்மையை கொடுத்தான். எகிப்து நாட்டினுடைய ஆட்சியை கூட அல்லாஹ் கொடுத்தான்.
யாருக்கு? வாலிபத்தை அழகான முறையில் கொடுத்த மனிதனுக்கு, வாலிபத்தை அழகான முறையில் கழித்த அந்த வாலிபனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சன்மானம், அந்த கிஃப்ட். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருக்கிறது? நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஒரு கணம் சிந்திப்போம். வாலிபர்கள் ஒன்றிணைவோம். எங்களுடைய ஊரிலே எத்தனையோ விடயங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. நிர்வாகம் இருக்கிறது. நிர்வாகத்தோடு கலந்து ஆலோசனை செய்வோம். படித்த எத்தனையோ பட்டதாரிகள் இருக்கிறார்கள். கூடி கதைப்போம், ஆலோசனையை வாங்குவோம். எத்தனையோ உலமாக்கள், வெளியே செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறார்கள். ஆலோசனைகளை வழங்குவோம். அழகான ஒரு கூட்டங்களை அமைத்து எங்களுடைய ஊரினுடைய முன்னேற்றத்தை நாங்கள் எடுத்து சொல்வோமாக இருந்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் எங்களுடைய கிராமமும் ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு கிராமமாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுமார் 900 ஆண்டுகள் ஸ்பெயினிலே இஸ்லாமிய ஆட்சி மலர்ந்தது. 900 ஆண்டுகளுக்கு பின்னால், 900 ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த ஆட்சி இஸ்லாமியுடைய கையில் இருந்து பறிபோகிறது. என்ன காரணம்? கிறிஸ்தவர்கள், யூதர்கள் ஒரு திட்டமிடுகிறார்கள். முஸ்லிம்களுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், முஸ்லிம்களுடைய ஆட்சியை நாம் பறித்தெடுக்க வேண்டும். இதற்கென ஒரு குழு தயாராக்கப்பட்டு ஸ்பெயினை நோக்கி அனுப்பப்படுகிறது. ஸ்பெயினை நோக்கி அந்த காபிர்கள், யூதர்கள் வருகிறார்கள். வந்து பார்க்கிற நேரம் பாதையில ஒரு வாலிபன் அழுது கொண்டிருக்கிறார். கேட்டார்கள், ஏ வாலிபரே, ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அந்த வாலிபன் சொன்னான், நான் என்னுடைய தாயிடத்தில் இந்த இஸ்லாத்திற்காக ஜிஹாத் செய்வதற்காக நான் அனுமதி கோரினேன். என்னுடைய தாய் எனக்கு சொன்ன பதில், நீ குர்ஆனை மனனம் செய்த பிறகு, குர்ஆனை முழுமையாக மனனம் செய்துவிட்டு நீ ஜிஹாத் செய்து கொள் என்று எனக்கு என்னுடைய தாய் கூறிவிட்டால் இதனால் தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அந்த வாலிபன் அவர்களை பார்த்து சொல்கிறான். அவர்கள் அறிக்கை அனுப்புகிறார்கள், ஸ்பெயினில் இன்னும் இஸ்லாம் பலமாக இருக்கிறது, எதுவும் செய்ய முடியாது. பல காலங்கள் கடக்கிறது. மீண்டும் அதே கூட்டம் ஸ்பெயினை நோக்கி வருகிறது. ஒரு வாலிபன் அழுது கொண்டிருக்கிறான். அந்த வாலிபரை பார்த்து கேட்கிறார்கள், ஏ வாலிபரே, ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அந்த வாலிபன் சொல்லுகிறான், நான் என்னுடைய தாயிடத்தில் ஒரு பெண்மணியை விரும்புகிறேன், திருமணம் செய்து தர சொல்லி கேட்டேன், அனுமதி கேட்டேன். என்னுடைய தாய் அதனை மறுத்து விட்டால் அதனால் தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று வாலிபன் சொல்லுகின்றான். அந்த நேரத்திலே அறிக்கை அனுப்புகிறார்கள், ஸ்பெயினில் இஸ்லாம் மிகவுமே கோழைத்தனமாக இருக்கிறது, மிகவும் இலகுவான முறையில் இஸ்லாத்தை கைப்பற்றிக் கொள்ள முடியும், ஸ்பெயினுடைய ஆட்சியை எங்களால் கைப்பற்ற முடியும் என்ற ரிப்போர்ட் அனுப்புகிறார்கள். அன்பானவர்களே, 900 ஆண்டுகள் ஆட்சி செய்த அந்த இடங்கள் எங்களுடைய கையை விட்டும் நகர்த்தப்பட்டும் எங்களுடைய வாலிபனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? எதை கேட்டாலும் படிப்பினை இல்லை. அன்பானவர்களே, எங்களுடைய வாலிபர்களை எடுத்துக்கொள்வோம். குர்ஆன் ஓத தெரியா, குர்ஆனை புரட்டி கொடுத்தா ஓத தெரியா. யாரையும் குறை சொல்லல. ரமதானுடைய காலம், ஹிஸ்புடைய மஜ்லிஸ், எத்தனை பேர் இருப்போம் அன்பானவர்களே? எத்தனை வாலிபர்கள் இருப்பார்கள்? விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மாத்திரமே. ஏன்? நிறைய பேருக்கு ஓத தெரியா, வெட்கம். இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா கூட நிறைய பிள்ளைகளுக்கு ஓத தெரியா, தொழ தெரியா. பிறந்தது முதல் மரணிக்கின்ற வரைக்கும் இன்றைக்கு எத்தனையோ வயது வளர்ந்த 30, 35 வயதை தாண்டிய நிரம்பிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். குர்ஆன் திலாவத், சூரத்துல் ஃபாத்திஹா கூட ஓத தெரியாத வாலிபர்கள் இன்று சமூகத்தில் இருக்கிறார்கள். அன்பானவர்களே,
யாருடைய குறையை சொல்வதற்காக சொல்லவில்லை, ஒரு படிப்பினைக்காக சொல்கிறேன். என்னிடத்தில் ஒரு வாலிபர் வந்து அதில் உங்களிடத்தில் ஒரு பத்துவா கேட்கிறேன். அந்த வாலிபன் இடத்துல கேட்டால், எங்களுடைய மார்க்கத்தில் பண்டு இறைச்சி சாப்பிடுவது கூடுமா கூடாதா, ஹலாலா ஹராமா என்று கேட்டார். அன்பானவர்களே, சாதாரணமாக சுமார் 32, 34 வயதாக இருக்கும், திருமணம் முடித்த ஒரு வாலிபன். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் திருப்பி அந்த வாலிபனிடத்தில் கேட்டேன், இதற்கு பதில் சொல்வதற்கு முன்னால நீங்க ஒரு பதில் சொல்லணும். நீங்க 5 நேரமும் தொழுறீங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை எந்த ஒரு பிழையும் இல்லாமல் ஓதணும். அந்த வாலிபன் சிரித்துக் கொண்டே சொன்னான், எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹா பாடமில்லை. அல்லாஹு அக்பர். அதற்கு பின்னால நான் மறுபடியும் கேட்டேன், சுபஹுடைய தொழுகைக்கு எத்தனை ரகாத்? சிரிச்சுக் கொண்டே அந்த வாலிபன் சொன்னான், 4 ரகாத். அந்த வாலிபன் சொன்ன வார்த்தை என்ன? சுபஹுடைய தொழுகைக்கு 4 ரகாத். மறுபடி கேட்டேன், துஹருடைய தொழுகைக்கு? சிரிச்சுக் கொண்டே சொல்றான், 2 ரகாத். மகரிபுடைய தொழுகை 4, இஷாவுடைய தொழுகை 3. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கணம் சிந்திப்போம். அது என்னுடைய பிள்ளையாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். யாருக்கு தெரியும் அன்பானவர்களே, இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகள் வாலிபத்தை அடைந்து விட்டால் எந்த பிள்ளை எதை கேட்கிறோம் அதை செய்வோம். பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும். எங்களுடைய பிள்ளைக்கு என்ன கஷ்டம் கொடுத்திருக்கிறோம், ஒரு கணம் சிந்திப்போம். பைக் வேணுமா பைக் கொடுக்கிறோம், போன் வேணுமா போன் கொடுக்கிறோம், எதை கேட்டாலும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய மார்க்கத்தை கொடுக்கிறதுக்கு தயார் இல்லை. வாலிபர்களே, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. முன்னின்று எங்களுடைய சமூகத்தை உருவாக்குங்க. அழகான வாலிபர்கள் ஒன்றிணைந்தால் எங்களால் எதையும் வெல்ல முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பானவர்களே, எங்க ஊர்ல எத்தனையோ பேர் ஓட தெரியாதவர்கள், அவர்களுக்கு ஒரு பயிற்சி ஓட வைக்கிறது. மார்க்கம் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எது ஹலால் எது ஹராம் சொல்லிக் கொடுப்போம். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். வாலிபத்தை நாம் அடைந்தோம் வாழ்ந்தோம் என்று வெறுமனே வாழ்ந்து மரணித்து விட்டால் நாளை நிச்சயமாக அல்லாஹ் எங்களை பிடித்தான். அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல முடியாது. எனவே எங்களுடைய வாலிபத்தை அழகான முறையில் கழிப்போம். வாலிபத்தை வெற்றியாக கழித்து நாளை மறுமையை அடைவதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி ஜுமாவை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இன்று வாலிபர்கள் எதனை செய்வதற்கும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இருக்கிறார்கள், வாலிபர்களுக்கு எதையும் செய்ய விட மாட்டார்கள். ஏன்? ஊரினுடைய முன்னேற்றம் அவருக்கு பிடிக்காது. எதனை செய்ய வந்தாலும் அதை குறையாக சொல்லிக்கொண்டே இருப்பார். அன்பானவர்களே, எனக்கு விருப்பம் இல்லையா? நாம் விலகிக் கொள்வோம். என்னுடைய ஊரினுடைய முன்னேற்றம் எனக்கு முக்கியம். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம். ஒன்றிணைவோம். அன்பானவர்களே, யாரையும் குறை சொல்லக்கூடாது. வாலிபர்களை ஒன்றிணைங்க. வாலிபர்களுக்கு புத்துமதியை சொல்லிக் கொடுங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு ஏண்டையும் உங்களுடைய பழக்க வழக்கம் என்ன? ஒரு வாலிபன் ஒரு தவறை செஞ்சுட்டா அதை ஏசி அந்த வாலிபனை நாங்க ஒதுக்கிடுவோம். அன்பானவர்களே, ஒரு வாலிபனுக்கு திரும்ப திரும்ப சொல்லுங்க. மனிதன் என்ற பெண் தவறுக்கும் தப்புக்கும் மத்தியில் படைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அதனை திருத்தி எங்களுடைய ஊரினை அழகான முறையில் செழிப்பான முறையில் உருவாக்க வாலிபர்கள் முன்வருகின்ற போது அவர்களோடு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அவர்களுக்கு ஆலோசனையை வழங்குவோம். அவரோடு அன்பாக நடந்து கொள்வோம். ஏதாவது குறைகளை கண்டிட்டா அதை நாங்கள் வாலிபர்களிடம் கிட்ட போய் அழகாக அன்பாக பாசமாக எடுத்துச் சொல்வோம். அவர்கள் நிச்சயமாக திருத்திக் கொள்வார்கள். இல்ல எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் தான் எங்க கட்ஸ் இருந்தோம் என்றா அந்த வாலிபர்களை எங்களால திருத்த முடியாது. எனவே நாங்களும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும்.
எனவே எல்லா விடயங்களையும் அழகான முறையில் செய்து எங்களுடைய ஊரினுடைய முன்னேற்றத்தை சிறப்பாக வாலிபர்களோடு ஒன்றிணைந்து செய்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்த மாதா பிதாக்குடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உடன் பிறப்புக்கூடிய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ பேர் கபராளியாக இருக்கிறார்களே அல்லாஹ், உடைய கபர்களை அல்லாஹ் சுவர்க்கத்தின் பூஞ்சொலியாக நீ மாற்றுவாயாக. அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் எங்கள் ஊர் மக்கள் நீ புரிந்து கொள்வாயாக. அல்லாஹ் எங்களுடைய வாலிபரை நீ புரிந்து கொள்வாயாக. அல்லாஹ் இந்த ஊரினுடைய முன்னேற்றத்திற்காக எங்களுடைய வாலிபர்களை அல்லாஹ் நீ நித்தாக்குவாயாக. அல்லாஹ் எங்களுடைய வாலிபர்களுக்கு உள்ளத்தில் ஆசையை வழங்குவாயாக. அல்லாஹ் நல்ல எண்ணங்களை கொடுப்பாயாக. அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் எல்லா நிலைமைகளையும் சீராக்குவாயாக. அல்லாஹ் எங்களுடைய ஊர் மக்களை புரிந்து கொள்வாயாக. அல்லாஹ் அல்லாஹ் என்னென்ன பிரச்சனையோடு இருக்கிறோமே அல்லாஹ் அத்துணைக்கும் அழகான தீர்வை தருவாயாக. அல்லாஹ் எத்தனை பேர் நோயாளியாக இருக்கிறார்கள் அல்லாஹ் நோய்களை குணப்படுத்துவாயாக. அல்லாஹ் யாருக்கு மத்தியிலையும் கேவலப்பட வச்சிடாதே அல்லாஹ், கண்ணியமான முறையிலே அல்லாஹ் சிறப்பான முறையிலே அல்லாஹ் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. அல்லாஹ் எங்களுக்கு கல்வி கற்று தந்த ஆசானுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் சீராக்குவாயாக. அல்லாஹ் ஒரு ஆயுளை நீடிப்பாயாக. அல்லாஹ் என்னுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ورفعنا وإياكم بآياته وذكر الحكيم فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد. الحمد لله حمدا كثيرا طيبا كما أوجب وأمر، وأشهد أن لا إله إلا الله، وأشهد أن محمدا عبده ورسوله سيد الخلق أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم في الجنة. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما عدد ما خاط به علمك وخط به كلامك وأحصى كتابك. ورضي اللهم عن ساداتنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم، وعن بنت رسول فاطمة الزهراء، وعن الحسن والحسين، وعن عمي نبيك والهمزة والعباس رضي الله عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداءك أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من خطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.